தாத்தா தாத்தா இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா தாத்தா? ஆமாடா செல்லம். சர்ச்சுக்கு போயிட்டு 10 மேத்ஸ் மேத்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இப்போ தான் ஒரு ஹவருக்கு நான் வீட்டுக்கு வந்தோம். ஓகே செல்வங்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தாத்தா நல்லா இருக்கிறோம் தாத்தா. நாங்கள் we are all happy. தாத்தா நீங்கள் அப்பப்போ கடவுளை பார்த்துருக்குறீங்க தானே? ஆமாம். எஸ். ஆ ஓகே. Go that side. Yeah, you play here. Not so far. Okay. Next time, if you drop the balloon, the other side, you drop other side. Okay. Thank you. அப்புறம் அப்புறம் கதை எங்கே விட்டோம் நம்ம? தாத்தா நம்ம கதையாக பேசினுக்கிறோம். நீங்கள் அப்பப்போ கடவுளை பார்த்துக்கிறீங்களே தாத்தா, அது ரொம்ப விசேஷம் தாத்தா. ஓகே, நீங்கள் கடவுளை பார்த்துக்கிறீங்கன்றத நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம் தாத்தா. ஏன்னா நீங்கள் பல வீடியோவில் சொல்லின்னு இருக்கிறீங்க, நீங்கள் உண்மையை தான் சொல்லுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், நீங்கள் கடவுளை பார்த்த உங்கள் கண்களால் பேயை பார்த்துக்கிறீங்களா தாத்தா? சொல்லுங்களே, நான் பேயை பார்த்ததில்லை என்ன செல்வங்களே, நான் பேயை பார்த்ததில்லை. அது ஒரு விதமான ஆவியை போன்றது. கடவுள் மனித ரூபத்தில் இருந்தார், அவரை நான் பார்த்தேன். பேயானது ஆவியான முறையில் அது இருக்குது. அதனால் என் கண்ணுங்களுக்கு தெரியல. கண்ணில் எப்போ தெரியல அப்போ நான் பார்க்கல. தாத்தா, இந்த பேய் எங்கே இருக்குது தாத்தா? செல்வங்களே, பேய் எங்கே இருக்குதுன்னா, வீட்டுக்கு ஒரு பேய் இருக்குது. ஒரு வீட்லேயும் ஒரு பேய் இருக்குது. ஆமாம் தாத்தா, எங்கள் வீட்டில் கூட இருக்கா தாத்தா? ஆமாடா சொல்லம், இருக்குது. ஒரு வீட்டிலையும் ஒரு பேய் இருக்குது. இந்த கோயில் இருக்குது இல்லையா, தேவஸ்தானம் கோயில், இந்த கோயிலில் மட்டும் வீட்டுக்கு ஒரு பேயினாக்கா, கோயிலில் இருக்கிற ஓடுக்குது டைல்ஸ், ஒரு டைல்ஸுக்கும் ஒரு பேய் இருக்குது. எத்தனை ஆயிரம் டைல்ஸுங்க இருக்குது இல்லை பெரிய கோயிலுனாக்கா. பாருங்க, அந்த எதிரில் இருக்கிற வீடு பாருங்க, அந்த வீட்டு மேலே எத்தனை டைல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த கோயிலில் எவ்வளோ டைல்ஸ் இருக்குது. அத்தனை டைல்ஸுங்களும் இருக்கிற மாதிரி அந்த கோயிலில் வந்து வீட்டுக்கு ஒரு டைல் இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு பேய்னாக்கா, கோயிலில் இருக்கிற ஓட்டுக்கு ஒரு பேய் இருக்குது. ஏன்னாக்கா, நம்ம கோயிலில் போய்ட்டு ஜபம் செய்கிறோம் இல்லையா, ப்ரே பண்ணுறோம் இல்லையா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, இங்கே பாரு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாரு, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்க பாரு, அந்த ஆள் என்ன பண்ணுறாங்க பாரு, இப்படி அப்படின்ட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஓட்டுக்கு ஒரு பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சரியான இதுதான். தேங்க்யூடா. ஓகே.
பார்த்தீங்களா? ம். பேய் எவ்வளோ பேய் இருக்குது? அதான் வீட்டுக்கு ஒரு பேயும், கோயிலில் ஓட்டுக்கு ஒரு பேய் இருக்குதுமா. எல்லோரும் அவ்வளோ பேர் உட்காந்து ப்ரே பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஓட்டுலேயும் ஒரு ஒரு டைல்லையும் ஒரு பேய் இருக்குதான். தாத்தா ஆமாம் தாத்தா, வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு பேய் இருக்குன்னு பார்த்தா ஓட்டுக்கு ஒரு பேய் இருக்குதா? ஆமாம் செல்வங்களே, நம்ம அந்த பேயெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் அதை கவனிக்காமல் நம்ம உண்டு கடவுள் உண்டு, இந்த கடவுள்கிட்ட நம்ம பேசுகிறத நம்ம பேசணும், ப்ரே பண்ணியிருக்கணும். நம்ம கடவுள்கிட்ட பேசுகிறவேன்னு சொல்லிட்டு அந்த ஜலஸில் நம்ம அத்தனை பேய்களும் சேர்ந்து நமக்கு மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவ்வளோ பேய்ங்க இருக்குது. நான் பார்க்கறதுனாலையும் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். எனக்கு கோயிலில் உட்காரும்போது ரொம்ப டிஸ்டர்ப், இந்த பசங்க டிஸ்டர்ப் அதெல்லாம் இப்போ கோயில் ஜபம் செய்யும் போது எல்லாம் போய் நான் வந்துக்கன்னு இருக்கிற மாதிரி அதெல்லாம் பேய்ங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேய்ங்க இருக்குது. ஆமாம் சொல்லுங்களே. சரி தாத்தா, நாங்கள்லாம் உஷாராக இருக்கிறோம் தாத்தா. ப்ரே பண்ணும்போது மைண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு நாங்கள் ப்ரே பண்ணுறோம் தாத்தா. நீங்கள் சொல்லாத இருந்தாக்கா நாங்கள் பார்த்துக்க இங்கேயா அங்கேயா பார்த்துக்கன்னு இருந்துக்குவோம். இதுக்கு மேல்ட்டு எங்கே என்ன பார்க்குறது வந்தாலையும் எந்த டிஸ்டர்ப் வந்தாலையும் இதெல்லாம் பேய்ங்க பண்ணுற வேலைன்ட்டு நாங்கள் கடவுளை பார்த்து தியானம் பண்ணுறோம். சரிங்க தாத்தா, உங்களுடைய தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் தாத்தா. வெல்கம் சில்ட்ரன், குழந்தைகளே, வெல்கம்.